எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இரத்த குழாய்களில் கொழுப்போ இல்லை மற்ற பொருட்களோ போய் படிஞ்சு ஒரு அடைப்பு ஏற்படும் போது நம்மளுக்கு மாரடைப்பு, அப்புறம் தலையில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குங்க. அப்போ நம்ம சாப்பிட்ற உணவே மருந்துன்னு சொல்கிற மாதிரி நம்ம ஏற்படுத்தின அடைப்பை சரி பண்ணக்கூடிய உணவை நம்ம சாப்பிட்டா எவ்வளோ நல்லது, அதை தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். நான் சொல்கிற ஒரு 5 காய்கறிகள், வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா உணவாக திரும்ப திரும்ப நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே போதும். உங்கள் இரத்த குழாய்களில் சின்ன சின்ன அடைப்பு இருந்தால் அதை நீக்கி மேற்கொண்டு அடைப்பு வராமல் இது தடுக்கும். அது என்னென்ன காய்கறிகள் நம்ம பார்க்கலாங்க. முதலாவது பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, டொமேட்டோன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா. பொதுவாக ஒரு தக்காளியை எடுத்து அதை குறுக்கு வெட்டு தோட்டமாக நீங்கள் வெட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட்டில் எப்படி சேம்பர், அதாவது அறைகள் இருக்கோ அந்த மாதிரி தக்காளி இருக்கும். அதுக்காக தக்காளி சிறந்தனா சொல்ல வரல. தக்காளியில் பார்த்தீங்கன்னா ஐசோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குங்க. பொதுவாக நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்கிறோம், நிறைய விஷயங்களில் இருக்குது. ஆனால் ஒரு பர்டிகுலராக ஐசோபின் சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து தக்காளியில் தான் நிறைய இருக்குது. இது வந்து நம்ம இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய அடைப்பை நீக்கிறதுல, அதை கரைக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்குது. அதனால் தக்காளி நம்ம வீட்டில் தக்காளி ரசம் வைப்போம், சமையலுக்கு தக்காளி தொக்கு வைப்போம். இந்த மாதிரி பல்வேறு விதங்களில் தக்காளி நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். அதனால் தக்காளியை வந்து ஒரு முக்கியமான சமையல் பொருளாக பயன்படுத்திடுவாங்க. அடைப்பு இல்லாமல் வாழுங்க. இரத்த குழாய்களில் வர அடைப்பை போக்குறதுல 2வது இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட். இது உங்களுக்கு தெரியும் இல்லையா. பீட்ரூட்டில் பொதுவாக நைட்ரேட்ஸ் வந்து அதிகமாக இருக்குங்க. நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு வாயு உங்களுக்கே தெரியுமில்ல, சிரிப்பூட்டும் வாயு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அதுதாங்க, அது வந்து நைட்ரஜன்லேருந்து வருது. நைட்ரேட்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்மில் வந்து பீட்ரூட்டில் இருக்குது. இதை நம்ம சாப்பிடும்போது நம்ம பாடிக்குள்ளே போய் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துதுங்க. ஏன்னா உங்களுக்கு பாடியோட ரிலாக்ஸேஷனுக்கு இந்த நைட்ரஸ் ஆக்சைடு உதவுற மாதிரி பீட்ரூட்டில் உள்ள நைட்ரேட் பார்த்திங்கன்னா இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி நம்ம பாடி அப்படி ரிலாக்ஸாக வைக்குது. இதனால் பார்த்திங்கன்னா இரத்த குழாய்கள் விரிவடைஞ்சு சின்ன சின்ன அடைப்பு இருந்தாலும் அந்த பிளட் ஃப்ளோலே வந்து அடிச்சிட்டு போயிடும். ஆரம்ப கட்டத்தில் சேரக்கூடிய அந்த கொழுப்பு கட்டியாக இருந்தாலும் சரி தான், இல்லை வேறு இந்த அடைப்பாக சரி தான், இது சேர விடாமல் தடுக்கிறதுல இந்த நைட்ரேட் வந்து முக்கியமான பங்கு வகிக்குது. அதனால் பீட்ரூட்டை சமையலில் அடிக்கடி சேர்த்து சாப்பிடுங்க. அடைப்பை நீக்கிறதுல 3வதாக பார்க்கக்கூடிய காய்கறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம். ஆனியன் சொல்லக்கூடிய வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஆசிட் இருக்குங்க. இது இரத்த குழாய்களில் படியக்கூடிய அந்த அடைப்பு இருக்குது இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி நம்மளுக்கு அடைப்பிலிருந்து நம்ம பாதுகாக்குது. வெங்காயத்தை நம்ம பொதுவாக ஆம்லெட் போட்டு சாப்பிடுவோம், சமையலில் சாம்பார் அந்த மாதிரி முதற்கொண்ட எல்லாத்துலேயும் வெங்காயம் தான் இல்லையா. ஒரு சில பேர் வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வெங்காயம் கண்டிப்பாக சாப்பிடுங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம். ரெண்டுமே நல்லது தான். அதுலேயும் இந்த சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப நல்லது. பெரிய வெங்காயம் பொதுவாக சூடுன்னு சொல்லுவாங்க, ஆனால் சின்ன வெங்காயம் வந்து குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே நல்லது தான். அதனால் வெங்காயம் வந்து தொடர்ந்து சாப்பிடுவாங்க சமையலில். அடைப்பை போக்குறதுக்கு 4வதாக பார்க்கக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட்டில் பார்த்தீங்கன்னா பீட்டா கரோட்டின் இருக்குது, முடி வளர்ச்சிக்கெலாம் உதவும், வைட்டமின் ஏ இருக்குது, கண்ணுக்கு நல்லது, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கிறதுனால இது வந்து அடைப்பை போக்கி நம்மளுடைய இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி நம்மளை மாரடைப்பிலிருந்தும் ஸ்ட்ரோக்லேருந்து நம்மளை தடுக்குது. அதனால் கேரட் வந்து பச்சையாக கூட சாப்பிட்லாங்க, குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் தோலெடு கூட சாப்பிட்லாம், ஆனால் நல்லா கழுவிட்டு சாப்பிட்ணும், இல்லை தோல் எடுத்து கூட சாப்பிட்லாம். 5வதாக பார்க்கக்கூடிய காய்கறி என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரைகள் தாங்க. கீரையில் வந்து அகத்திக்கீரை இருக்குது, முருங்கைக்கீரை இருக்குது, பசலைக்கீரை இருக்குது, பாலக்கீரை, எல்லாமோ டைப்ஸ் இருக்குங்க நிறைய. உங்களுக்கு தெரிஞ்ச கீரை வகைகள் பேரை நம்ம கமெண்ட்டில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த கீரைகள் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து நீர்ச்சத்து ரெண்டுமே இருக்குது. உடம்புல இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத அந்த கொழுப்பு, அப்புறம் அந்த படிவுகள் எல்லாத்தையும் நீக்கி இரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தி அடைப்பு இல்லாமல் நம்மளை வாழ வைக்குது. இதில் வந்து மலச்சிக்கலுக்கும் இந்த கீரைகள் வந்து ரொம்ப உதவுதுங்க. முக்கியமாக நைட் நேரத்தில் மட்டும் சாப்பிடாதீங்க, பகல் நேரத்தில் சாப்பிடுங்க. இந்த கீரையை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் கீரையை மட்டும் விட்டுறாதீங்க. குழந்தைகளுக்கு பிடிக்காமல் இருந்தால் கூட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்து கொடுங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 5 வகையான காய்கறிகள் பார்த்திங்கன்னா உடம்பில் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி அடைப்பை போக்கி நம்மளை ஆயுளுக்கு அதிகமாக வாழ வைக்குதுங்க. முக்கியமாக தலையில் வரக்கூடிய ஸ்ட்ரோக் பிரச்சனை, இதயத்தில் வரக்கூடிய மாரடைப்பு, இன்னும் உள்ளுறுப்புகள் நிறைய வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த 5 தடுக்குது. 5ம் வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒரு நாள் சாப்பிட முடியாட்டாலும் ஒரு வாரத்தில் எல்லாமே சாப்பிட்றமே பார்த்துக்கோங்க. இது சமையல் பொருள் தானே, மருந்து கிடையாது. அதனால் ஈஸியாக சாப்பிட்லாம். இது முக்கியமாக உங்கள் சுற்றி உள்ளவங்களுக்கு யூஸ் ஆகுங்க. ஷேர் பண்ணுங்கள். வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். My hearing has been deteriorating for probably the last 10